நேத்து நைட்ல இருந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, வினோத் அவர்கள் தான் பணப்பெட்டியை வந்து எடுக்க போறாரு. அவருக்கு தான் அதனாலதான் வந்து அவரை நெகட்டிவா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரஜன் வந்து மேபி வந்து உள்ள எதுவும் ஹிண்ட் கொடுத்து நம்ம சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. யார் பணப்பெட்டி எடுத்தாங்க, என்ன நடக்க போகுது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருப்பாங்க, ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த பணப்பெட்டி டாஸ்க்கை பொறுத்தளவு நான் போன சீசன் வந்து இருந்த சீசன்ல எனக்கு பிடிச்ச பணப்பெட்டி டாஸ்க் அப்படின்னா போன சீசன் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சும்மா வீட்டுக்குள்ள பணப்பெட்டியை வச்சுட்டு எடுத்துட்டு போறதுல என்ன ஒரு யூஸ் இருக்கப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீசன் நம்ம டிடிஎஃப் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா மலையாள பிக் பாஸ்ல இருந்து அப்படி எடுத்துட்டு வந்து பண்ணாங்க. அதுல என்ன ஒரு எனக்கு இதுன்னா பணப்பெட்டி டாஸ்க் அங்க மொக்கையா இருந்துச்சு. பணமழை பொழியும், பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி போச்சு. அது எனக்கு புஸ்தமா பிடிக்கல. அதை இவங்க வைக்கக்கூடாது. போன சீசன் மாதிரியே வெளியில பணப்பெட்டியை வச்சு யாராச்சும் ஒரு ஆள் எவிக்ட் ஆகி ஒரு ட்விஸ்டடா இருந்தாவே நல்லாவே இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் மாட்டுவாங்க, ஆறா மாதிரி கேம் போகும் அப்படின்னு. ஏன்னா இந்த சீசன்ல யார் வெளியில போய் எடுத்தாலும் நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் கண்டுக்க போறது இல்லை. யாருமே பணப்பெட்டி எடுத்து எவிக்ட் ஆனாலுமே போகட்டும்டா அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அதே மாதிரியே வைக்கணும். யாராச்சும் ஒருத்தர் பயங்கரமா சிக்குவாங்க அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்தேன். இவங்க பார்த்தா மலையாளத்துல இருக்க மாதிரி அதே மாதிரியே தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு டாஸ்கா வச்சு பணத்தை வந்து உயர்த்திட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்கையுமே நல்லாவே கானா வினோத்தா இருக்கட்டும் எல்லாருமே டாஸ்க் வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா, நேத்துல இருந்து கானா வினோத் அப்புறமேட்டு சபரி இவங்க பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேருமே பணப்பெட்டி எடுக்க போறாங்க. ஒரு சைடு சொல்றாங்க சபரி பணப்பெட்டி எடுத்துட்டாரு, அவர் வெளில விட்டாருனாங்க. அப்புறமேட்டு நேத்து நைட்ல இருந்து எனக்கு வந்து ஒரே இதா வந்து பார்த்துட்டே இருக்கேன். கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. என்னடா பணப்பெட்டி எதுவும் எடுத்துட்டாரா, திவ்யாவுக்கு எதுவும் டைட்டில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு. அவரு எடுத்துட்டாரு அப்படின்னா கன்ஃபார்ம் திவ்யா தான் டைட்டில்னரு, மாற்று கருத்தே கிடையாது. ரன்னர் அப் வேணா மேபி வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ்கே அரோராவை தான் ரொம்பவே பிடிக்கும். முதல் நாள் அவங்க வந்து எப்ப ஐயப்பா சாங் போடுவாங்க, மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து இவர் போடுவாரு. அரோராக்காக வந்து ஏதாச்சும் டெடிகேட் பண்றது, அரோரா மட்டும் பேசுறது, சுவிக்ஸா கிஞ்சினாலும் பேசாம இருக்கு. மேபி அரோரா கூட பாத்தீங்கன்னா ரன்னர் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதனால வந்து வினோத் மேபி எடுக்கல அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு ஹிண்ட் வந்து தோணுது. என்ன அப்படின்னா மேபி வெளியில போயிட்டு இருக்க ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள எக்ஸ்கண்டஸ்ட் வந்து சாண்ட்ரா போட்டு அடிக்கிற விதங்களா இருக்கட்டும், அது ஒரு விஷயம் நடந்துச்சுல. அதனால மேபி பிரஜன் வந்து இன்ன வரைக்கும் என்ட்ரி ஆகவே இல்லை. இன்னைக்கு வந்து கெமி தான் என்ட்ரி ஆகிறாங்க. பிரஜன் வந்து இந்த வாரமா அடுத்த வாரமான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மேபி இந்த வாரமே வந்துட்டாரு அப்படின்னா மேபி நாளைக்கு ஃப்ரைடே கூட வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா சாண்ட்ராக்கு போயிட்டு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ பணப்பெட்டி எடுத்துரு, மணி பாக்ஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னோட ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ரொம்ப நாளா வந்து 2 பேருமே எங்க போனாங்கன்னே தெரியாம இருந்துச்சு. பிக் பாஸ்குள்ள வரும்போது நம்மளுக்கே ஆச்சரியம். இவ்வளவு நாள் இவங்க எங்க போயிட்டு இருந்தாங்க, எங்க இருந்தாங்க அப்படின்னே நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. ஒரு ரீஎன்ட்ரி வச்சு அவருமே நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் டாஸ்க் நடக்கிறதா சொல்றாங்க. ஒரு 3 டாஸ்க் அந்த மாதிரி நடந்து ஒரு 7 லட்சம் இல்லை ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே மணிங்கிறது ஒரு நீடு தேவையாதான் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரஜன் மேபி அந்த ஹிண்ட்டை வந்து கொடுப்பாரா சாண்ட்ராக்கு அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது. மேபி அவர் ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. வியானாவை கண்டிப்பா புழக்கதான் போறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதுல எதிர்பார்த்தோம் ஃபேமிலி டாஸ்க்ல வந்து அவர் உள்ள சாண்ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் தான் பண்ணாரு. அந்த இடத்துல நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் தான் பண்ணாரு. ஆனா வெளியில வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. அதனால மேபி அவர் என்னமோ எனக்கு இன்ட்டு கொடுக்க போறாரு, சாண்ட்ராக் வந்து இன்ட்டை கொடுத்து நீ பணப்பெட்டி எடுத்துருன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொல்றேன்ல அரோரா எடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க டிடிஎஃப் வாங்கிட்டாங்க வேற. அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு பணப்பெட்டி எடுக்கணும், 50 லட்சத்தை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா இருக்காங்க. விக்ரம் பொறுத்தளவுக்கு நான் டைட்டில் அடிக்கிறேனோ இல்லையோ பணப்பெட்டி எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க என்னை இவ்வளவு தூரம் நம்பிதான் ஓட்டு போறீங்க, பணப்பெட்டி நான் எடுக்கணும்னா நீங்க ஓட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா இருக்காரு. 2 பேரு கிளஞ்சிருச்சு. அப்புறமேட்டு சபரி அவர்கள் மேபி அவர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. திவ்யா எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தம்பியோ ஃபேமிலி வந்தோடனே நம்ம டீம் சொல்லிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாரு. அதனால நம்மளுக்கு டைட்டில் கிடைக்குன்ற ஒரு இதுவுமே திவ்யாவுக்கு இருக்கு. அதனால அவங்களும் எடுக்க மாட்டாங்க. மேபி சபரி
சாண்ட்ரா அண்ட் வினோத் மேபி வெளியில இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் காதுல ஓதி விட்டு நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருமே எடுக்க மாட்டார். ஒரு சில விஷயங்கள் அவரை பத்தி நெகட்டிவாவும் ஒரு சைடுமே போயிட்டு இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா அண்ட் சபரி இவங்க மேல எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் வினோத்தோ இல்லை வேற யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து திரும்பி ஒரு பீக் மூவ்மெண்ட்டுக்கு போறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. நீங்க சொல்லுங்க, யாரு வந்து பணம் பெட்டி எடுத்தா நல்லா இருக்கும்? ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் போன சீசன்ல வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வேற வழியே இல்லாம வந்து அந்த டாஸ்க்கை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எதுல போய் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கடைசியில வந்து அவங்க எவிக்ட் ஆகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. சீசன் நீங்களே எதிர்பாருங்களேன், வினோத்தோ திவ்யாவோ இல்லை யாரோ சாண்ட்ராவோ யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பணப்பெட்டி வந்து டக்குன்னு தூக்குனோட அவங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஆனா யாரோ ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணி சரி போதும்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ட்விஸ்டடா தான் இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் துஷார் வரும்போது வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்ல போறாரு, இவங்கள்ட்ட நம்ம அவரை பத்தி நெகட்டிவா போச்சு, இவ போனது காரணம் அவதான்னு சொல்லிட்டு பல பேர் போட்டு அடிச்சாங்க. ஆனா அதெல்லாம் வந்து என்ன சொல்ல போறாரு, பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள வந்து என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்டா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, பணப்பெட்டி யார் எடுத்தா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.